Hi friends, welcome to Trident Chef. இந்த வீடியோவில் நாம் ரொம்ப ஈஸியாக கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதில் பாதியை நான் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தண்ணீரெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்க்குறேன். காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கோபி மஞ்சூரியன் செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 3/4 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்க்குறேன். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் நல்லா கோட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா கோட் பண்ணியாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் எல்லாம் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் பொரிக்கிறேன். இதே போல் ஒன்று ஒன்றா இதில் போட்டு நிறைய ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். எல்லா சைடும் இதே போல் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்டார்டர். ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் இதை எடுத்துடுறேன். இதே போல் நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடுறேன். காலிஃப்ளவரெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இது எல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது எல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் 1/4 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால இதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுற நேரமே அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்க்குறேன். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்க்குறதுக்கே நல்லா ஷைனியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோபி மஞ்சூரியன் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து இதை ஒரு பவுலில் எடுத்த பிறகு இதே போல் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.